ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காய்கறிகள் என்றவே யாருக்கு தான் பிடிக்காது? சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காய்கறிகள் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் எங்கள் வீட்டுக்கு 3 நாட்களுக்கு தேவையான காய்கறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த 3 நாட்களுக்கு தேவையான காய்கறிகள் தான் வாங்கியிருந்தேன். அதோடைய காய்கறியுடைய விலைகளும் மற்றும் அதோடைய எப்படி வாங்கலாம் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா சாம்பார் ப்ளஸ் குருமா, அது மட்டும் இல்லாத காரக்குழம்பு, இதெல்லாம் செய்யறதுக்காகவே நான் காய்கறிகள்லாம் வாங்கியிருந்தேன். நான் இதுக்காக மட்டும் வாங்கியிருக்க மாட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா காய்கறிகள் வாங்கிறதுக்கு நான் போனாவே வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய் ஃபஸ்ட்டு போனோடனே ட்ரை பண்ணேன். பொரியலுக்கு தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். சில டைமில் சாம்பாருக்கும் வாங்குவேன். அவருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 20. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய். இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் பொரியல் செஞ்சால் என்னுடைய பசங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டில் 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்பவே இளமையான வெண்டைக்காய், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்பவே பார்த்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க வெண்டைக்காய். இதை பார்த்தவொடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னுடைய பேபி ஃபுட்லாம் தயாரிக்கிறதுக்காக நான் கேரட் வாங்கியிருந்தேன். கேரட் நான் போகும்போதெலாம் எப்போவுமே சாப்பிடணும் சரி, என் குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கணுன்றதுக்காகவே நான் கேரட் நிறைய டைம் ட்ரை பண்ணுவேன். அதனால் கேரட் வாங்கியிருந்தேன். இந்த ஊட்டி கேரட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 44. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ தக்காளியுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. 5 கிலோ 50 ரூபா, 5 கிலோ சில இடத்துல பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படிலாம் விற்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா 3 கிலோ 60 ரூபாய்க்கு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. ஆனால் நான் பார்த்திங்கன்னா பாதி தக்காளி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி முள்ளு கத்திரிக்காய் தான் எப்போவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 34ங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம காம்பு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாத இதுமாரி முள்ளு கத்திரிக்காய் மாதிரி தான் நம்ம வாங்குவோம். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 லெமன் வாங்கியிருந்தேன். ஒரு லெமனுடைய ப்ரைஸ் 8 ரூபான்னு சொல்லிட்டு நான் 16 ரூபாய்க்கு லெமன் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான வெங்காயம் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் வாங்கும்போது நம்ம தோல் உரியாமல் அப்படியே அழகாக சூப்பராக இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் வெங்காயம் வாங்கணும். தோல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உரியக்கூடாது. அந்த முனையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். இதுமாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், சீக்கிரமாக அழுகாது. வெங்காயம் நான் 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 88. நெக்ஸ்ட்டு சாலட் செய்யறதுக்காக வாங்கியிருந்தேன். லெட்யூஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பர்கர் ப்ளஸ் சாண்ட்விச் ப்ளஸ் சாலட்லாம் செய்யறதுக்கு வாங்கியிருந்தேன். இதோடைய கிராம் பார்த்திங்கன்னா 290 கிராம் 46 ருபீஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பர்கர் எல்லாம் சாலட் செய்யும்போது. நெக்ஸ்ட்டு கறி லீஃப். நான் இது 3த்தையுமே எப்போவுமே சேர்ந்து தான் நான் போகிற சூப்பர் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. கறிவேப்பிலை 5 ருபீஸ், கொத்தமல்லி 5 ருபீஸ், புதினா 5 ருபீஸ். எப்போவுமே இது போன உடனே நான் வாங்கிடுவேன். ஏன்னா எல்லாமே 5 ருபீஸ் 5 ருபீஸ் 5 ருபீஸ் தான். ரொம்பவே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கறிவேப்பிலையும் சரி, கொத்தமல்லியும் சரி, புதினாவும் சரி, எப்போவுமே இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் எப்போவுமே வாங்கிட்டு வருவேன். சில டைமில் நைட் டைமில் போகிற மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது மாதிரி போட்டோன்னா சாம்பாராக இருந்தாலும் சரி, சட்னியாக இருந்தாலும் சரி, குருமாவாக இருந்தாலும் சரி, கறி குழம்பாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக் வாங்கியிருந்தேன். 2 குட்டி ட்ரம் ஸ்டிக் தாங்க வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் 20 ருபீஸ்ங்க. பட் ஆனால் ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. இதில் சாம்பாரில் போட்டாலும் டேஸ்ட்டுக்காகவே நான் எப்போவுமே ட்ரம் ஸ்டிக் வாங்கிடுவேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா ட்ரம் ஸ்டிக் பெரிய மரம் எங்கள் வீட்டில் இருக்கும். நான் காசு கொடுத்து கீரையும் சரி, ட்ரம் ஸ்டிக்கும் சரி, நான் முருங்கைக்காயும் சரி, முருங்கைக்கீரையும் சரி வாங்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் முருங்கைக்காய் வாங்காமல் இருக்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கோகோனட் தேங்காய் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 30 ருபீஸுங்க சூப்பர் மார்க்கெட்டில். ஆனால் சந்தையிலலாம் நம்ம போய் வாங்குறதானாவே நமக்கு 5 குட்டி குட்டியான தேங்காய் கொடுப்பாங்க. 5 தேங்காய் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு தேங்காவே பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வாங்கியிருந்தேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. பச்சை மிளகாய் 5 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு பில் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னுடைய குழந்தைங்களுக்கு
ரொம்பவே பிடிக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃபுட்டுக்காக கண்டிப்பாக பொட்டேட்டோ வந்து செஞ்சு கொடுப்பேன். நான் வந்து 750 கிராம்ஸ் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து உருளைக்கிழங்கோட ப்ரைஸ் வந்து 36ங்க. அடுத்து ப்ரொக்கோலி வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன பிறகு சாலட் செய்யறதுக்காக நான் ப்ரொக்கோலி வாங்கினேன். இதோடைய கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 220 கிராம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70ங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கண்டிப்பாக சாலட் செய்யும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொக்கோலி சாப்பிட்லாம். இந்த ப்ரொக்கோலி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸ்கூல்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரொக்கோலி ப்ளஸ் குக்கும்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட் இதெல்லாம் வச்சு சேலடாக ப்ரிப்பேர் பண்ணித்தாங்க, கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போனால் இந்த மாம்பழத்தை எப்போவுமே இல்லாத சீசனில் கூட வச்சுருப்பாங்க. இது காலப்பேடு மாம்பழங்க. இதோட கிராம் வந்து பார்த்தோன்னா 240 கிராம் தாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 165. ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். எப்போவுமே சூப்பர் மார்க்கெட் போனால் இதுமாரி வித்தியாசமாக க்ரீன் ஆப்பிள், இதுமாரி மேங்கோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பனானா தான் வாங்கியிருந்தேன். இதுவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஏலக்கிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பேபி ஃபுட்டாக கண்டிப்பாக இது கொடுப்பாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 24. இது வந்து சூப்பராக இருக்கும். ஏலக்கி வந்து பார்த்தோன்னா பழத்துலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். கண்டிப்பாக என்னுடைய பையன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக வந்து எனக்கு பக்கோடா செஞ்சு தாங்க, எனக்கு வந்து காலிஃப்ளவரில் வந்து இருந்துட்டா போதும், நான் விதவிதமாக ட்ரை பண்ணுவேன். ஒரு டைம் காலிஃப்ளவர் குருமா ட்ரை பண்ணுவேன். இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்கழுவு மாரி காலிஃப்ளவர் வச்சு ட்ரை பண்ணுவேன். விதவிதமாக காலிஃப்ளவர் பக்கோடா ட்ரை பண்ணுவேன். காலிஃப்ளவர் இருந்தால் மட்டும் போதும், எனக்கு வந்து வாரத்துக்கே ஹாப்பி ஆகிடும். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்ங்க. எனக்கு ரொம்பவே காலிஃப்ளவர் இருந்தாவே போதும். அன்றைக்கி ஃபுல்லாக சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிடுவேங்க. சாலட் மாரி, அது வந்து சாண்ட்விச் மாரி கூட ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காலிஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தாங்க தண்டு சூப்பர் மார்க்கெட்டில். ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் ஆயிடுச்சு. இந்த தண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை போட்டு பொரியல் செய்வேன். சில டைமில் வந்து கூட்டு செய்வேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வாங்கியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 முட்டை வாங்கியிருந்தேன். 10 முட்டை வாங்கியிருந்தேன். ஒரு முட்டையுடைய ப்ரைஸ் வந்து ₹6.75. நான் மட்டும் 10 முட்டை வாங்கியிருந்தேன். ₹67.50. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பீன்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த வந்து பட்டாணி இந்த பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நான் என்ன பண்ணுவேன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, சில டைமில் குருமா, சில டைமில் கார குழம்பு கூட போடுவேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் இது கண்டிப்பாக காலி ஆகிடுங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. இதோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின வந்து இங்கே பில் தான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 797. இதோடைய வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.